வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு கிளாஸ்க்கு உங்கள வரவேற்கிறேன். சரி, உங்களுக்கு எப்பவாவது ஏன் வருதுன்னே தெரியாம ஒரு காய்ச்சல் வந்திருக்கா? உடம்பெல்லாம் அனலா கொதிக்கும், ஆனா காரணம் மட்டும் ஒரு பெரிய புதிரா இருக்கும். இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு மெடிக்கல் டிடெக்டிவா மாறப்போறோம். அந்த மர்மமான காய்ச்சலுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, காய்ச்சல்ங்கிறது உண்மையில ஒரு அலாரம் மாதிரி. உங்க உடம்புக்குள்ள ஏதோ சரியில்ல, ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம பாடியே நமக்கு கொடுக்கற ஒரு சிக்னல். ஆனா அது என்ன சொல்ல வருது? அதுதான் இங்க $1,000,000 கேள்வி. நல்ல வேளையா இந்த புதிர விடுவிக்க மெடிக்கல் சயின்ஸ் நமக்கு சில சூப்பரான டூல்ஸ் கொடுத்திருக்கு. அத வச்சுதான் நாம இந்த கேஸ சால்வ் பண்ண போறோம். அப்போ ஒரு காய்ச்சல் விடாம தொடர்ந்துகிட்டே இருந்தா டாக்டர்ஸ் சும்மா ஏதோ ஒரு மருந்த எழுதி தரமாட்டாங்க. இல்லல, அவங்க ஒரு முறையான விசாரணையே ஆரம்பிப்பாங்க. அதுக்குன்னே அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் டூல் கிட்டே இருக்கு. அந்த டூல் கிட்டுக்கு பேரு தான் ஃபீவர் ப்ரொஃபைல் டெஸ்ட். இது ஏதோ ஒரே ஒரு டெஸ்ட் கிடையாது. இது பலவிதமான ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் அடங்குன ஒரு பேக்கேஜ். ஒரு டிடெக்டிவ் தன்னோட கிட்ல கைரேகை எடுக்கிற பவுடர், மேக்னிஃபைங் கிளாஸ்னு பல விஷயம் வச்சிருப்பாரு இல்லையா? அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல்ல இருக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்டும் உடம்புக்குள்ள இருந்து ஒவ்வொரு விதமான தடயத்தை சேகரிக்க உதவும். நம்மளோட இலக்கு உண்மையான குற்றவாளி, அதாவது நோயை உண்டாக்குற கிருமி எதுன்னு கண்டுபிடிக்கிறது. சரி, ஒரு துப்பறிவாளர் முதல்ல என்ன செய்வார்? கிரைம் நடந்த இடத்த ஒரு நோட்டம் விடுவார் இல்லையா? அது மாதிரிதான் நம்ம விசாரணையோட முதல் படியும். நாம முதல்ல சில பொதுவான சோதனைகளை செஞ்சு ஒரு ஜெனரல் ஐடியாவுக்கு வருவோம். இந்த டேபிள பாருங்க. இதுதான் அந்த முதல் கட்ட ஆய்வு. முதல்ல சிபிசி, அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இது உங்க ரத்தத்துல இருக்கிற அணுக்களை எண்ணி ஒரு பொதுவான ஹெல்த் செக்அப் மாதிரி உடம்புல தொற்று இருக்கா இல்லையான்னு ஒரு க்ளூ கொடுக்கும். அடுத்தது சிஆர்பியும் இஎஸ்ஆரும். இது ரெண்டுமே இன்ஃப்ளமேஷன், அதாவது உடம்புல எங்கேயோ வீக்கும் இல்லனா ஒரு போராட்டம் நடக்குதுன்னு காட்டுற மார்க்கர்ஸ். கடைசியா யூரின் டெஸ்ட். இது மூலமா சிறுநீரக பாதையில ஏதாவது தொற்று, அதாவது யூடிஐ இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த டெஸ்ட் எல்லாம் ஆமா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா அந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்னு இன்னும் நமக்கு தெரியாது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த பொதுவான டெஸ்ட்கள்ல கூட சில சமயம் நமக்கு முக்கியமான துப்பு கிடைக்கும். உதாரணத்துக்கு அந்த சிபிசி ரிப்போர்ட் எடுத்து பாக்குறீங்க. அதுல பிளேட்லெட் எண்ணிக்கை, அதாவது த்ரோம்போசைட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இதை த்ரோம்போசைட்டோபீனியான்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம மனசுல ஒரு மணி அடிக்கும். ஆஹா, இது டெங்குவா இருக்கலாமோ அப்படின்னு ஒரு முக்கியமான லீட் கிடைக்கும். பாத்தீங்களா? இப்ப நம்ம கிட்ட 2 சாட்சிகள் இருக்காங்க. ஒருத்தர் பேரு சிஆர்பி, இன்னொருத்தர் இஎஸ்ஆர். இந்த சிஆர்பி ரொம்ப ஃபாஸ்ட். உடம்புல தொற்ற வந்த உடனே அதோட அளவு சர்ருன்னு ஏறிடும். ஏதோ பிரச்சனை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு உடனே நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். ஆனா இந்த இஎஸ்ஆர் கொஞ்சம் மெதுமான ஆளு. பிரச்சனை கொஞ்ச நாளா நீடிச்சிட்டு இருந்தா, அதாவது ஒரு நாள்பட்ட இன்ஃப்ளமேஷன்னா அப்பதான் இவரோட அளவு அதிகமாகும். சோ ஒருத்தர் பிரேக்கிங் நியூஸ் சொல்றார், இன்னொருத்தர் ஒரு ஆழமான ரிப்போர்ட் தர்றார். ஓகே, முதல் கட்ட விசாரணை முடிஞ்சது. உடம்புல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம விசாரணையோட அடுத்த ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நாம ஸ்பெஷல் டெஸ்ட்களை யூஸ் பண்ணி நம்மளோட சந்தேக பட்டியல்ல இருக்கிறவங்கள விசாரிக்க போறோம். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஊர்ல காய்ச்சல்னு வந்தா பொதுவா 3 பேரை தான் முதல்ல சந்தேகப்படுவாங்க. அவங்க தான் தி யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ். முதல்ல மலேரியா. இது பிளாஸ்மோடியம்ங்கிற ஒரு ஒட்டுண்ணியால வருது. 2வது டெங்கு. இது கொசு மூலியமா பரவுற ஒரு வைரஸ். 3வது டைஃபாய்டு. இதுக்கு காரணம் சால்மோனெல்லா டைஃபிங்கிற பாக்டீரியா. பெரும்பாலான ஃபீவர் ப்ரொஃபைல் டெஸ்ட்கள் இந்த 3 பேரை குறி வச்சு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. மலேரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது ரொம்ப நேரடியான ஒரு முறை. அதாவது குற்றவாளி விட்டுட்டு போன தடயத்தை தேடுறதில்ல, நேரடியா குற்றவாளியே கையோட பிடிக்கிறது. உங்க ரத்த சாம்பிள்ல மலேரியா கிருமி, அந்த பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி இருக்கா இல்லையான்னு மைக்ரோஸ்கோப்ல நேரடியா பாத்துருவாங்க. இதுதான் இருக்கிறதுலே உறுதியான ஆதாரம். ஆனா டெங்கு விஷயத்துல டைமிங் தான் எல்லாமே. இங்க 2 விதமான டெஸ்ட் இருக்கு. 5 நாள் காய்ச்சலுக்குள்ள நீங்க டெஸ்ட் எடுத்தீங்கன்னா NS1 ஆன்டிஜன் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வைரஸோட ஒரு பாகத்தையே நேரடியா கண்டுபிடிச்சிடும். இது கிட்டத்தட்ட வைரஸையே கையோட பிடிக்கிற மாதிரி. ஆனா 5 நாளைக்கு அப்புறம் வைரஸ் ஒளிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அந்த வைரஸோட சண்டை போட்டதுக்கான அடையாளமா ஆன்டிபாடிகளை உருவாக்கும். IgM, IgG ஆன்டிபாடி டெஸ்ட் மூலமா அந்த சண்டை நடந்ததுக்கான ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ 5 நாள் வைரஸை தேடணும், அதுக்கப்புறம் சண்டைக்கான ஆதாரத்தை தேடணும். டைஃபாய்டுக்கு செய்யற வைடால் டெஸ்டும் கிட்டத்தட்ட டெங்கு ஆன்டிபாடி டெஸ்ட் மாதிரி தான். இதுவும் டைஃபாய்டு பாக்டீரியாவை நேரடியா கண்டுபிடிக்காது. அதுக்கு பதிலா நம்ம உடம்பு அந்த பாக்டீரியாக்கு எதிரா உருவாக்குன ஆன்டிபாடிகளை தான் கண்டுபிடிக்கும். அதனால இங்கேயும் டைமிங் ரொம்ப முக்கியம்.
காய்ச்சல் ஆரம்பிச்சு 1 வாரம் இல்லனா 2 வாரம் கழிச்சு இந்த டெஸ்ட் எடுத்தாதான் ரிசல்ட் நம்பகத்தன்மையா இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்மளோட முக்கிய சந்தேக நபர்கள் 3 பேர் மேலயும் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா ரிசல்ட் எல்லாம் நெகட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றவாளி வேற யாரோ. இப்போதான் நம்ம விசாரணை இன்னும் ஆழமாக போகுது. நம்ம தேடுதல் வலைய இன்னும் பெருசா விரிக்கணும். அப்போதான் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல், ஸ்க்ரெப் டைஃபிஸ் மாதிரியான கொஞ்சம் அபூர்வமான சந்தேக நபர்கள் நம்ம லிஸ்ட்ல வருவாங்க. இது எல்லாருக்கும் வராது. நோயாளியோட அறிகுறிகள், அவங்க எங்க போயிட்டு வந்தாங்கன்ற பயண வரலாறு, இது எல்லாம் வச்சுதான் டாக்டர்ஸ் இந்த டெஸ்ட்களை பரிந்துரைப்பாங்க. இது ரெண்டையும் கூட IgM ஆன்டிபாடி டெஸ்ட் மூலமா தான் பெரும்பாலும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்க்ரப் டைஃபிஸ் விஷயத்துல ஒரு சூப்பரான துப்பு இருக்கு. அதுதான் எஸ்கார். இது என்னன்னா, அந்த உண்ணி கடிச்ச இடத்துல சிகரெட் வச்சு சுட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கருப்பான புண் மாதிரி ஒரு தழும்பு உருவாக்கும். ஒரு டாக்டர் அதை பார்த்துட்டாருன்னா அதுவே பாதி நோயை உறுதிப்படுத்தின மாதிரி. இதுல இருந்து என்ன தெரியுது? லேப் ரிப்போர்ட் மட்டும் இல்ல, நேரடியா உடம்ப பரிசோதிக்கிறதும் எவ்வளவு முக்கியம்னு புரியுது. சோ இந்த முழு விசாரணையிலயும் நாம திரும்ப திரும்ப வர்ற ஒரு விஷயம் என்னன்னா டைமிங் 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 தான். இந்த டைம்லைனை பாருங்க, இது ரொம்ப முக்கியம். டெங்கு NS1க்கு முதல் 5 நாள், டைஃபாய்டுக்கான வைடால் டெஸ்ட்க்கு 7லேருந்து 14 நாள், டெங்கு ஆன்டிபாடிக்கு 5 நாளைக்கு அப்புறம். தப்பான நேரத்துல சரியான டெஸ்ட்டை செஞ்சா கூட குற்றவாளி தப்பிச்சிடுவான். அதாவது நமக்கு ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிப்போர்ட் வர வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நம்ம கையில எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் இருக்கு. எல்லா தடயங்களையும் சேகரிச்சாச்சு. இப்போ இந்த கேஸை எப்படி முடிக்கிறது? இந்த மருத்துவ மர்மத்தை விடுவிச்சு அடுத்ததா என்ன செய்யணும்னு எப்படி தீர்மானிக்கிறது? வாங்க பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தோட சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு. டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு இது எல்லாத்துக்குமே ஆரம்பத்துல ஒரே மாதிரி தான் அறிகுறி இருக்கும். தலைவலி, உடம்பு வலின்னு. அப்போ எது என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த விரிவான ஃபீவர் ப்ரொஃபைல் டெஸ்ட் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கு. இது இல்லாம சரியா நோயை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரிப்போர்ட்டையெல்லாம் வச்சு நீங்களே கூகுள் பண்ணி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இந்த ரிப்போர்ட்டையெல்லாம் சரியா இன்டர்பிரேட் பண்ண தெரிஞ்ச ஒரே ஒரு எக்ஸ்பர்ட் தான் இருக்காரு. அவர் யாருன்னா உங்க டாக்டர் மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் எல்லா துப்புகளையும் ஒன்னா சேர்த்து உங்க அறிகுறிகளோட ஒப்பிட்டு பார்த்து சரியான குற்றவாளி யாருன்னு சொல்ல முடியும். அப்போ விடாம காய்ச்சல் அடிச்சா நீங்க என்ன செய்யணும்? இதோ உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். 1. உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கு, காய்ச்சல் எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெளிவா நோட் பண்ணி வைங்க. 2. தயவு செஞ்சு தாமதிக்காம ஒரு டாக்டரை பாருங்க. 3. அவங்க சொல்ற டெஸ்ட அவங்க சொல்ற சரியான நேரத்துல எடுத்துருங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு காய்ச்சல்ங்கிற புதிருக்கு விட கண்டுபிடிக்கிற இந்த டூல் கிட்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி உங்க உடம்பு உங்களுக்கு அனுப்புற இன்னும் பல சிக்னல்கள் இருக்கு. அடுத்ததா உங்க ஆரோக்கியத்துல இருக்கிற எந்த மர்மத்தை நீங்க விடுவிக்க போறீங்க? அறிவியலை ஒரு கருவியா பயன்படுத்தி உங்க ஆரோக்கியத்தை நீங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்க உடம்புக்கு நீங்க தான் சிறந்த துப்பறிவாளர்.